அப்ப மருந்துன்றது பட்டினியா இருக்கிறதுனால வரக்கூடியது இல்லை மருந்து. ஆக்சுவலா எதுக்காக உணவை தடை செஞ்சிருக்கான்ல? உணவை ஏன் தடை செய்யணும்? சாப்பிடாம இருக்க பசியா இருந்தோம்னாக்க உங்களோட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வெளில வர்றதுக்காகவா? இன்னைக்கு பார்வையினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்குறீங்க இல்லையா? அப்படி மொபைலில் பார்த்தா அவன் சிக்கனை பொரிக்கிறதும் ஃபிஷ்ஷை உருட்டி எடுக்கிறதும், அப்படி நம்ம வீட்டில் போய் ஒரு சவுண்டு விடுறது, எங்க பாரு எப்படியெல்லாம் சமைக்கிறான் பார், நீயும் தான் சமைக்கிற. அப்படி அந்த கண்ணில் பார்க்க பார்க்க நப்சு ஊற ஊற என் உள்ள என்ன பண்ணும், தடுமாறும். அப்போ இந்த ரமலான்ல அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண சொல்றான், கண்ணால உணவு இருக்கும், நீ சாப்பிடக்கூடாது. ஏன்? அது என்னோட கட்டளை. நான் உனக்கு சொல்றேன், இந்த பூமியில பூமி வெறும் அலங்காரமே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்றான். இதுல பல பொருட்கள் உன்னுடைய நப்ச தூண்டும். அந்த நப்ச நீ என்னுடைய உதவி கொண்டு நீ என்ன சார்ந்திருந்த அப்படின்னா அந்த நப்ச கட்டுப்படுத்தலாம் அப்படின்றான்ல. இல்லைன்னா நம்ம ரீல்ஸ் சாப்பாட்டில் ஆரம்பிச்சு பாத்ரூம் டூர் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, அப்ப இந்த பாத்ரூம் டூர் வரைக்கும் அப்படியே கண்ணு உருட்ட உருட்ட கல்பு என்னாகும், பல சிக்கல்ல மாட்டோம். அப்படியே சிலந்தி வலை பின்ற மாதிரி மாட்டோம். கொஞ்சமாவது நம்மளை நிம்மதியா இருக்க விடுமா? ஒரு செகண்ட் நம்மளை நிம்மதியா இருக்க விடாது. அப்ப அப்படி போய் 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 உள்ள போக 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 இந்த இறை சிந்தனையை விட்டு நம்ம நகர்ந்து போக 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 ஏகப்பட்ட வாழ்க்கையில குழப்பம், முடிவெடுக்கிறது எதுவுமே சரியா நடக்க முடியல. நமக்கு தெரியாது, கண்ணுக்கும் பித்தப்பை பாதைன்னு சொல்லக்கூடிய கேல் பிளாடர் கனெக்ஷனுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு.